பாரு, நாம சொன்னதை கதிர் பாத்துக்குவோம். ஆனா நாம இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நாம தான் இதெல்லாம் பண்ணோன்னு எந்த ஆதாரத்தையும் விட்டுட்டு போயிடக்கூடாது. அடுத்து என்னென்ன பண்ணணும்? இங்க பாரு, இந்த சிசிடிவி கேமரா லைனை எப்படியாவது கட் பண்ணி ஆகணும். நானும் மகாவும் உள்ள போறோம். நீ வெளியில இருந்து யாராவது வராங்களான்னு பார்த்து சொல்லு. ஓகே? சரிங்கண்ணா. வாமா. டிஸ்க் மொத்த ஃபுட்டேஜும் இதுல தான் இருக்கும். இந்தா. ஏய், இது எதுக்குடா புடுங்கிட்டு இருக்க? ஐயா, மேஸ்திரி தான் பெயிண்ட் அடிக்கிறப்போ பிளக்க புடுங்கிட்டு அடிக்க சொன்னாரு. இல்லன்னா கரண்ட் ஷாக் அடிக்கும்ல. எதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்கடா. அது சிசிடிவி கேமராவோட பிளக்குடா. டேய் மாட்றா. மாட்டேன். எனக்கு கரண்ட்னா பயம். ஷாக் அடிச்சுச்சுன்னா? டேய் மாட்டுன்னு சொல்றல. நான் மாட்டேன். டேய் மாட்றா. ஆளும் மண்டை. மாட்றா. ஹலோ, என்ன சொல்றீங்க? எப்போ? என் பொண்ணுக்கா? எந்த ஹாஸ்பிட்டல்? ஏய், இத உடனே வர. கழட்டி முடிச்சிட்டீங்கல்ல? வேற ஏதாவது எடுக்கணுமா? வாங்க. கல்யாணி. என்னங்க, இந்த வரேன். கல்யாணி. என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி பதறீங்க? அது வந்து சொல்லுங்க. மலருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. இப்பதான் நீ போன் வந்துச்சு. மலருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாடா. போன் பண்ணாங்க. இப்பதான்டா. டேய், மேல ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரி, பக்கம் யாரையும் விடாதீங்க. நாங்க பாத்துக்கணும். போங்க. வாடி. வா. டேய், பண்ணிடுறா. என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. வாப்பா, சீக்கிரம் வா. ஐயோ, சீக்கிரம் இருங்க. போலாம் வா. வாங்க போலாம். டேய், இதுக்கு தான் அவளை கார்ல கொண்டு போய் விடுங்கடான்னு சொன்னேன். எப்பனாவது கேட்டீங்களாடா? டேய், இப்ப பாத்தீங்களா? அவ ஆட்டோல போய் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறா. எவனோ புண்ணியமா போன் பண்ணி விஷயத்த சொன்னான். உள்ள என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரியலையே. ஏய், என் மகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்களெல்லாம் ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேடா. டேய், வேகமா போடா. என்னங்க, நம்ம பொண்ணு எப்படி இருக்கான்னு அந்த ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி கேளுங்க. இவ ஒருத்தி போன் பண்ண எவனும் எடுக்க மாட்டேங்கிறான். நீ கொஞ்ச நேரம் புலம்பாம இரு. அதான் மகமாயி, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ நல்லபடியா இருக்கணும் தாயி. உனக்கு பால் குடம் எடுக்கிறம்மா. என் பொண்ணை பத்திரமா காப்பாத்தி கொடுமா. என்னங்க, நம்ம பொண்ணுக்காவது போன் பண்ணி கேளுங்க. அவளுக்கே அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவ எப்படி பேசுவா? ஓனர் ரூமுக்கு உள்ள 2 பேரும் காவலுக்கு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது இங்கிருந்து போக வைக்கணும். என்னங்க, நம்ம பொண்ணு நடந்து வராங்க. ஆமாடா, நல்லபடியா இருக்கா. அப்பா, மலரு. அம்மா, உனக்கு ஒண்ணு இல்லையே? என்னாச்சுமா? அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? அப்புறம் எதுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் பண்ணானுங்க?